ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அபிஸ்மா. இன்னைக்கு நாம ஒயிட் சன்னாவை வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 10 பாதாம் ஹாட் வாட்டரில் 20 நிமிஷம் ஊற வச்சு தோல் நீக்கி அரைச்சி பாதாம் பால் எடுத்துக்கலாம். பாசுமதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இது 1/2 கிலோ ரைஸ். 2 முறை வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒயிட் சன்னா 1 கப் அளந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சன்னாக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் பிரியாணி இலை 1, அன்னாசி பூ 1, ஏலக்காய் 4, லவங்கம் 4, 2 இன்ச்சு பட்டை 2 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 200 கிராம் நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சுருளை வதக்கிக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதும் 150 கிராம் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி நல்லா குழைய வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், பிளெயின் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்ச ஒயிட் சன்னா ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி எடுத்த பாதாம் பால் மீதி தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரிசியும் தண்ணியும் சமமாக இது போல் வந்ததும் எடுத்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு மூடி போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு பேனை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சு ஃப்ளேம் சிம் வச்சு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சுவையான சன்னா பிரியாணி ரெடி. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு கிளறி விடலாம். உடனே கிளறினோன்னா ரைஸ் உடஞ்சிடும். இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.